Hi students, welcome to our channel Max Plus U. இன்னைக்கு class 10 CBSE previous year questions பார்க்க போறோம்ப்பா. Most important sumsல part 4. So introduction to trigonometry chapter 8 தான் பண்றோம். So அதில் prove that. So இந்த sum பார்த்தோன்னே எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. அப்பா ஒரு கான்ஜுகேட் சம் அப்படின்னா எஸ் அதிலே டிஃப்ரெண்ட் வே பார்க்க போகிறோம். ஸோ ரூட் ஓவர் சைன் ஏ ப்ளஸ் 1 பை 1 மைனஸ் சைன் ஏ ப்ளஸ் ரூட் ஓவர் 1 மைனஸ் சைன் ஏ பை சைன் ஏ ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2 சிக்கன் ஏ. இந்த சம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் எனிவே இந்த சம் பேஸ் இதை சொல்லிவிட்டு அதே மாதிரி இருக்க அடுத்த சம்மும் இதில் நிறைய டிஃப்ரெண்ட் மாடலாக இருக்கிற போர்ட்ஸ் எக்ஸாமில் கேட்ட சம்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். சரி, எல்ஹெச்எஸ் எழுதும் போது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சைன் ஏ ப்ளஸ் 1 1 ப்ளஸ் சைன் ஏன்னு எழுதியிருக்கோம்ப்பா. ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேம் வே சைன் ஏ ப்ளஸ் 1 ப்ளஸ் சைன் ஏன்னு எழுதியிருக்கோம். ஸோ கான்ஜுகேட் எடுக்கும்போது இட் வில் பி ஈஸி. சில நேரத்தில் இதே மாதிரியே கொஸ்டினில் கொடுப்பாங்க. இப்படி இல்லைனா நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ். ஸோ நமக்கு தெரியும் கான்ஜுகேட் எடுக்க போகிறோம். டினாமினேட்டரில் 1 மைனஸ் சைன் ஏ இருக்குது. ஸோ அப்போது 1 ப்ளஸ் சைன் ஏ 1 ப்ளஸ் சைன் ஏ. அதே மாதிரி இங்கே டினாமினேட்டர் ப்ளஸ் சைன் ஏ இருக்குப்பா. ஸோ யூ ஹவ் டு டேக் த கான்ஜுகேட் 1 மைனஸ் சைன் ஏ பை 1 மைனஸ் சைன் ஏ. ஸோ இது கிளியராக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. தென் நமக்கே தெரியும் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஸோ 1 ப்ளஸ் சைன் ஏ இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் ஏ 1 ப்ளஸ் சைன் ஏ ஹோல் ஸ்கொயர். கரெக்டாக அதே மாதிரி டினாமினேட்டரில் இந்த நியூமரேட்டர் பார்த்தாலும் 1 மைனஸ் சைன் ஏ இன்ட்டு 1 மைனஸ் சைன் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் 1 மைனஸ் சைன் ஏ ஹோல் ஸ்கொயர் வந்துடும். இந்த ஸ்டெப் கிளியராப்பா. 1 ப்ளஸ் சைன் ஏ ஹோல் ஸ்கொயர்ன்ற ஸ்டெப்பும் 1 மைனஸ் சைன் ஏ இந்த ஹோல் ஸ்கொயர்ன்ற ஸ்டெப்பும் கிளியரானு செக் பண்ணிக்கோங்க. தென் இங்கே ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. நமக்கு எல்லாம் தெரியும் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்றது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அதே தான் இங்கேயும் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏன்றது 1 பின்றது சைன் ஏ. ஸோ யூ வில் கெட் இட் ஆஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. அது நத்திங் பட் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. இங்கே ஒரு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ வரும். இங்கே ஒரு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. இந்த ஸ்டெப் கிளியரானு பார்த்துக்கோங்க. தென் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்றது காஸ் ஸ்கொயர் ஏ ஆகிடும். ஸோ ரூட் ஓவர் காமனாக இருக்குப்பா. ரூட் ஏ பை பியை ரூட் ஓவர் ஏ பை ரூட் ஓவர் பின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ ரூட் ஓவர் 1 ப்ளஸ் சைன் ஏ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் ஓவர் காஸ் ஸ்கொயர் ஏன்னு நம்மளால் எடுத்து எழுத முடியுமான்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயுமா ரூட் ஓவர் 1 மைனஸ் சைன் ஏ ஹோல் ஸ்கொயர் அதே மாதிரி ரூட் ஓவர் காஸ் ஸ்கொயர் ஏ. ஸோ ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் ரிமூவ் ஆகிடுமா, ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் ரிமூவ் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன ஸ்டெப் வரும்னு பாருங்கள். 1 ப்ளஸ் சைன் ஏ பை காஸ் ஏ தென் 1 மைனஸ் சைன் ஏ பை காஸ் ஏ. இந்த ஸ்டெப் கிளியரா. தென் காஸ் ஏ காமனாக இருக்குது. ஸோ யூ கேன் நியூமரேட்டரில் இருக்கிறதெல்லாம் எழுதிக்கலாம். 1 ப்ளஸ் சைன் ஏ ப்ளஸ் 1 மைனஸ் சைன் ஏ. ஸோ ப்ளஸ் சைன் ஏ மைனஸ் சைன் ஏ ரிமூவ் ஆச்சுன்னா 1 ப்ளஸ் 1. ஸோ 1 ப்ளஸ் 1 2 வந்துடுமா. ஸோ 2 பை காஸ் ஏ. ஸோ 2 பை காஸ் ஏ தான். ஸோ 2 இன்ட்டு 1 பை காஸ் ஏன்னு எழுதி 1 பை காஸ் ஏவை சீக்கன் ஏன்னு எழுதிக்கலாம். ஸோ 2 சீக்கன் ஏ. கிளியரான்றதை செக் பண்ணிக்கோங்க. இந்த சம் மாடலே நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இதுவே சீக்கன் வச்சுப்பா. இதே கான்செப்ட் தான். பட் போன தடவை நம்ம ஒரு ஆல்ட்ரு பண்ணோம் எல்ஹெச்எஸில். இங்கே அந்த ஆல்ட்ரு கூட பண்ண வேண்டாம், டேரெக்டாக கான்ஜுகேட். ஸோ எல்ஹெச்எஸ் எழுதுனதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கான்ஜுகேட்டில் சீக்கன் தீட்டா ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ சீக்கன் தீட்டா மைனஸ் 1 சீக்கன் தீட்டா மைனஸ் 1. இது கரெக்டாக, இது புரியுதா. அதே மாதிரி இங்கே டினாமினேட்டரில் மைனஸ் 1 இருக்குது. சேஞ்சஸ் சைன் பண்ணிட்டோம், கான்ஜுகேட் பண்ணியிருக்கோம். ரேஷனலைஸ் டினாமினேட்டர் சொல்லலாம். லாஸ்ட் இயர் நீங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே மறுபடியும் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஸோ சீக்கன் தீட்டா மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அதே இங்கே வந்து சீக்கன் தீட்டா ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ டினாமினேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ அப்போ என்ன வரும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். எப்படி போன சம் பண்ணமோ அதே மாதிரி தான்மா. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ சீக்கன் தீட்டா ப்ளஸ் 1 இன்ட்டு சீக்கன் தீட்டா மைனஸ் 1 சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. அதுதான் டினாமினேட்டர்லையும் சீக்கன் தீட்டா ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு சீக்கன் தீட்டா ப்ளஸ் 1 சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். இங்கே சீக்கன் தீட்டா மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கோம். இங்கே சீக்கன் தீட்டா ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கோம். அப்போ போன தடவை பண்ணது தான். போன தடவை ஒரு ஸ்டெப் போட்டு போனோம், இங்கே அப்படியே போட்டிருக்கோம். ரூட் ஓவர் ஏ பை பியை ரூட் ஓவர் ஏ பை ரூட் ஓவர் பின்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம்.
ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒனுக்கு ஐடென்டிட்டி நமக்கு தெரியும் tan ஸ்கொயர் தீட்டா. சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ அந்த ஸ்டெப்பில் we are written tan ஸ்கொயர் தீட்டா. ஸோ போன தடவை மாதிரியே ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் we have been gets removed. ஸோ அதை எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் சீக்கன் தீட்டா மைனஸ் 1 பை tan தீட்டா நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி இங்கே சீக்கன் தீட்டா ப்ளஸ் 1 பை tan தீட்டா நமக்கு கிடைக்குது. கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. தென் tan தீட்டா காமனாக வச்சுக்கோங்கம்மா. சீக்கன் தீட்டா மைனஸ் 1 ப்ளஸ் சீக்கன் தீட்டா ப்ளஸ் 1. ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் 1 ரிமூவ் பண்ணிவிடுங்க. லைக் சாக்லேட் ப்ளஸ் சாக்லேட் 2 சாக்லேட் சீக்கன் தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா 2 சீக்கன் தீட்டா வந்துடுது. ஸோ 2 சீக்கன் தீட்டா பை tan தீட்டா. போன சபில் நம்ம பண்ணவுடனே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். லைக் 1 பை காஸ் சீக்கன் அந்த மாதிரி. பட் இங்கே வந்து 2 சீக்கனுக்கு அப்புறம் சீக்கனை நம்ம 1 பை காஸ்ன்னு எழுதிக்கிறோம். அது கரெக்டாக ரெசிப்ரோக்கல் ரிலேஷன்ஸ் படி சீக்கனை 1 பை காஸ் எழுத முடியுமா? டேனை 1 பை டேனை காட்டுன்னு எழுதலாம், காட்டை காஸ் பை சைன்னு எழுதலாம். இப்படி பண்ணுங்க. இல்லை டேனை சைன் பை காஸ்ன்னு எழுதுங்க. அந்த சைன் பை காஸ் கீழே இருக்குது, அது காஸ் பை சைன் ஆச்சுனாலும் சூப்பர், உங்கள் இஷ்டம் தான். தென் காஸ் அண்ட் காஸ் ரிமூவ் பண்ணிக்கோங்க. 2 இன்ட்டு 1 பை சைன் வந்து கொசிகன் 2 கொசிகன் தீட்டா வந்துடுச்சு. புரியுதா இந்த சிம்பிளிஃபிகேஷன்? ஸோ இந்த தேர்டு ஃபோர்த்துலாம் ரொம்ப சிம்பிள். புக்லேயே இதே மாதிரி சம்ஸ் இருக்குது. ஒரே ஒரு ரூட் தான் இருக்குது. ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் வாஸ் சிம்பிளஸ்ட். ஃபிஃப்த்தும் லாஸ்ட்டாக இப்போ பண்ண மாதிரி தான். பட் நாட் ஒன்லி ஈக்குவல் டு 2 சீக்கன் ஏ. அதுக்கப்புறம் 2 இன்ட்டு சைன் ஏ டேன் ஏ ப்ளஸ் காசே கொடுத்துருக்காங்க. இதுக்கு தான் ஒர்க் இருக்குது. நீங்களே போட்டு உங்களுக்கு ஆன்சர் வருதான்னு பாருங்கள். ஃபிஃப்த்துக்கு அதே மாதிரி தான். சிக்ஸ்த்துக்கும் இந்த வேல்யூ தான். இது நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம். இப்போ நம்ம போட்டது தான் இந்த சிக்ஸ்த்தில் இந்த கீழே இருக்கிறது. பட் இந்த காசே பை 1 ப்ளஸ் சைன் ஏ காசே பை 1 மைனஸ் சைன் ஏவை எப்படி கொண்டு வர போகிறீங்க? இதை எல்ஹெச்எஸ் கொண்டு வந்துட்டு இந்த பாட்டிலேருந்து 2 சீக்கனே போட போகிறீங்களா? அதாவது இந்த பாட்டை ரெடியூஸ் பண்ணி 2 சீக்கனே, இந்த பாட்டை ரெடியூஸ் பண்ணி 2 சீக்கனேனா ஆல் த 3 வில் பி ஈக்குவல். அண்ட் செவன்த்து பாருங்கப்பா. ஸோ இப்போ இந்த லாஸ்ட்டாக ஃபியூ சம்ஸ் போடுறது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் வந்துருச்சான்றதை கமெண்ட் பாக்ஸில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சப்போஸ் இப்போ நம்ம இது வரைக்குமே 4 இதோடு சேர்த்து 4 வீடியோஸ் போட்டிருக்கோம். இதில் ஏதாவது நான் கொடுத்த சம்ஸ் ஹோம்ஒர்க் சம்ஸ் மாதிரி ப்ராக்டிஸ் சம்ஸ் கொடுத்ததில் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா அந்த வீடியோ அண்ட் சம்ஸை மென்ஷன் பண்ணி கமெண்ட்டில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அந்த சம்ஸை நம்ம தனியாக கூட போடலாம், உங்களுக்கு அது புரியல இல்லை டவுட் இருந்துச்சுன்னா. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஃபாலோ பண்ணுங்கப்பா. அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.